ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பற்றினா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க. எங்கள் வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. நானும் ஆனால் சேஃபாக தான் இருக்கேன். நீங்களும் சேஃபாக இருங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இந்த கேம்லாம் அதுக்கப்புறம் தான். நீங்கள் முதல் சேஃபாக இருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அப்படி மனசு உலுக்கிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம இவர் பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கே, இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சா உண்மையிலேயே அதெல்லாம் அந்த 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 பர்சன் வந்துட்டு டெரரே கிடையாது. இன்னசென்ட்னா ஒன்றுமே இல்லை. அதாவது செய்யணும்னு செஞ்சுட்டு கடைசியில் வந்துட்டு தனியாக உட்காந்து புலம்பும் போது தான் நம்மளுக்கு அப்படி பதைக்குது. யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார். நேற்று பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா அந்த டால் டாஸ்க் நடக்குது. அந்த டால் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 பேர் வரும். ஆக்சுவலாக நேற்று டால் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது மொத்தம் 5 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. அப்போ அருண் வெளியேற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாச்சனா வெளியேற்றப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் சிவகுமார் நம்ம ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் சாச்சனா 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. சாச்சனா என்ன பண்ணுறாங்க, நான் ஜெஃப்ரியோட பொம்மை தான் எடுப்பேன், ஜெஃப்ரி என்னோட பொம்மை தான் எடுப்பேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நீங்கள் அதை இந்த ஆட்டத்தை நீங்கள் எங்கள் பொம்மையை யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் ஜெஃப்ரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாப்புல செம்மையாக போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 பேர் இருந்தாங்க, ஜெஃப்ரி அண்ட் சிவகுமார். பிக் பாஸ் டபால்னு ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேரும் இப்போ விளையாட போகிறது கிடையாது, உங்களுக்கு பதில் ஒருத்தரை நீங்கள் நியமிக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்க அப்படின்னும் போது சிவகுமார் என்ன சொல்கிறாரு, நான் அருணை தேர்ந்தெடுக்கிறேன்றாரு. நம்ம இவர் ஜெஃப்ரி ரயானை தேர்ந்தெடுக்கிறேன்றாரு. என்ன காரணம்னு கேட்கும்போது நம்ம ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பொம்மையை எடுக்காமல் விட்டுட்டேன், ரியானோட பொம்மையை உள்ளே வைக்காமல் விட்டுட்டேன். சப்போஸ் இவர் இந்த கேமில் தோத்துட்டாருன்னா அது எனக்கு பிராய்ச்சித்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். 2 மாங்காய் ஒரே கல்ல 2 மாங்காய் அவர். ஏன்னா ரயான் சூப்பராக விளையாடுவார், அவருக்கு தெரியும். சப்போஸ் தோத்துட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி அவருக்கு ஒன்று செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு அது ஓகே அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப இன்னசென்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அருணை நம்புறதுக்கு காரணம், நான் அஃபென்சிவ் மோடுக்கு போகலாமான்னு கேட்கும்போது இல்லை, அவர் எப்பயுமே டிஃபென்சிவில் தான் இருக்கணும், அது பிரச்சனையாக முடிஞ்சிடும், அடுத்தவங்களுக்கு பிராதகமாக முடிஞ்சிடும், அதனால் வேண்டாம், நம்ம எத்திக்கலாகவே போவோம், சண்டைலாம் போட வேணான்னு சொல்லி எனக்கு இந்த விளையாட்டு இப்படி தான் விளையாடுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே அவர் தான். அதனால் நான் நம்புகிறேன், எத்திக்கலாக விளையாடுற ஒரு மனுஷன் நல்லா விளையாடுவேன்னு சொல்லிட்டு அருணை ரொம்ப நம்பி அவர் சொல்கிறார். அப்போ பிக் பாஸ் கேட்குற 2 பேரும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. ரயான் எனக்கு ஓகேன்றாரு. ஆனால் அருண் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி விஷாலை கேட்குறாரு. அவனுக்கு உறுத்துது போல உள்ள. ஏன்னா சிவகுமார் வின் பண்ணுறதை விட ஜெஃப்ரி தான் வின் பண்ணணும்னு அவருக்கு மைண்டுக்குள்ளே இருக்க போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, இவரை கோத்து விட்றாரு. விஜய் விஷால் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி போக முடியும் மச்சி, அவர் என்னை டைரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா நான் போயிருப்பேன், இப்போ நீ என்னை சப்போஸ் மாற்றி விட்டு நான் போனேன்னு வச்சுக்கேன், சப்போஸ் தோத்துட்டேன்னா அது வேறு மாதிரி போயிடும், அவருக்கு மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி போயிடும், அதனால் அவர் ட்ரஸ்ட்டை வச்சு உன்னை கூப்பிட்டுருக்காரா, நீ போ. கரெக்டாக அவர் சொன்னார், அதுதான் உண்மை. ஏன்னா சப்போஸ் இவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லி அங்கே நல்ல கடுமையான போட்டி நடந்து அவர் தோத்துட்டார்னா அருண் போயிருந்தால் மேபி வின் பண்ணியிருக்கலான்ற மாதிரி அவருக்கு மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். அதனால் அவர் சொல்லிட்டார். அப்புறமா அரை மனசா சரி சார் நான் ஒத்துக்கிறேன்னும் போது இந்த சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா, இவரை தனியாக கூப்பிட்டு போகிறார் அருண் கோச்சிக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய பேசிட்டு கடைசியாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உருக்கமாகிடுச்சு. என்னென்னா இவர் உட்கார வச்சு, சரிங்களா, இவர் மேலே உட்காந்துருக்கு, இவர் கீழே உட்காந்து, யார் சிவாஜியோட பேரன் சிவகுமார் கீழே உட்காந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு, நீங்கள் அதை வின் பண்ணி எனக்கு கையில் கொடுங்க, நான் அனுமார் மாதிரி இந்த இவர் உட்காந்துட்டு பாருங்க, ராமர் இப்படி உட்காந்துட்டு இருப்பார், அருமார் இப்படி உட்காந்துட்டு இருப்பார், அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அந்த வின்னிங்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவர் உடனே ப்ரோ படி அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அந்த சீனை பார்க்கணும். அப்போ இதுக்காகவே அருண் செம்மையாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். அங்கே போய் நிற்கிறாங்க அருணும் ரயனும் ஜெஃப்ரிக்காகவும் சிவாக்காகவும் நிற்கிறாங்க. அப்போ இவர் பிக் பாஸ் கிட்ட இவர் கேட்குறாரு, நம்ம அருண், பிக் பாஸ் நான் இப்போ சிவகுமார் விளையாடுறதுலாம் நான் எந்த பொம்மை அப்படின்னு கேட்கும்போது பஸ்ஸர் அடிக்குது, ஓடுறார். ரயானுக்கு முன்னாடி ஓடிட்டார், போய் தேடுறாரு, பொம்மை கிடச்சிருச்சு, வெளியே வந்துட்டார். பொம்மையை பார்த்தா ஜெஃப்ரி, தூக்கி போட்டிருக்கணும். அதுதான் ஒரு கேம் ஸ்பிரிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, திசை தூப்பிட்டாங்க. அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணார் ஜெஃப்ரி, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி இதை போய் உள்ளே வச்சிட்டார். ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உள்ளே வச்சிட்டார். இப்போது இவரை நம்பி இவர் உள்ளே இறக்குன சிவகுமாருக்கு அதுவும் இல்லாமல் உருக்கமாக அவ்வளோ விஷயங்கள் பேசி நான் அனுமார் மாதிரி வாங்கிக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி அவர் சொன்ன அவருக்கு நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன, நம்பிக்கை துரோகம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுங்களா, ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம். ஆனால் பண்ணிட்டு அழுகுறாரு. அழுது இன்னும் பிரோஜனம், நீங்கள் அழுகுறதுனா என்னாச்சு, இப்போ நீங்கள் உயர்ந்த மனிதன் மாதிரி அங்கே ஒரு ஃபிலிம் காட்டுறீங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, கிரிஞ்சாக இருந்துச்சு. என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப ஒரு ஃப்ராடு கேம் தான் சொல்லுவேன்.
ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தர் வந்து அனுப்பி விடுறாரு, நீங்கள் அவருக்காக விளையாடாமல் எனக்கு பிடிச்ச ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் அதுவும் போட்டியே இல்லாமல் போய் எடுத்துகிட்டு போய் உள்வாக்கிறீங்கன்னா, அப்போ ஒருத்தருக்காக 2 பேர் விளையாண்டுருக்கீங்க. ரயானும் அருணும் விளையாண்டுருக்கீங்க. அப்போ இவரோட கதி, இவருக்கு நீங்கள் அப்போ கொடுத்த வாக்கு பேச்சு, அப்போ அதாவது வாயில் ஒரு வார்த்தை வந்து வாக்குன்றதை ஃபேட்மேன் சொன்னதா முத்துக்குமரன் சொன்னார்ல, அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு? உடனே உட்காந்து எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி சாரின்னு. சாரி எது? அதாவது தெரியாமல் செய்கிற தவறுக்கு தான் வந்து சாரி, தெரிஞ்சு செய்கிறதுக்கு வந்து தவறு கிடையாது, தப்புக்கு சாரியே கிடையாது. இங்கே நீங்கள் வந்து பண்ணுறது அந்த அழுவுறது எல்லாமே ஏற்றுக்கொள்ளவே படாதுன்ற என்னோட கருத்து, பர்சனல் ஒப்பீனியன். ஒரு சில பேர் எங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதா தெரியுமா? அழுவது என்ன பிரயோஜனம்? இப்போ அவர் வந்து பறி கொடுத்துட்டார், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தார்ல. சிவகுமார் ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அப்போ அவர் நம்பி ஒருத்தரை வந்து பண்ணியிருக்காருல. இங்கே வந்துட்டு அவர் செம்ம டிப்ரெஷனில் இருக்கார் இந்த சிவகுமார். இவரை வந்து எல்லோரும் கட்டி பிடிச்சி உர்றா பார்த்துக்கலாம், நீ நினச்சவங்க தானே வந்திருக்காங்க. எப்படி இவங்க 2 பேரில் யாரோ ஒன்று நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு அவர் நினச்சாரா? சிவகுமார் நினச்சாரா? நீங்களும் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டா எல்லோரும் வந்து நீ வந்து ஹீரோடா, நீ சூப்பராக, உன் மனசு தங்கன்றாங்க. சாச்சனா வந்து உங்கள் மனசு தங்கண்ணா அப்படின்றாங்க. ஜாக்லின் வந்துட்டு நீ ஹீரோடா, நீ வந்து ஒரு பியூர் ஹார்ட் சோல்னு நிரூபிச்சிடான்றாங்க. ஏன்னா இந்த கோவா கேங்கில் இருக்கிற ஜெஃப்ரி வின் பண்ணதுனால நீங்கள் வந்து இப்போ வந்து பியூர் ஹார்ட் சோல்ன்றீங்க. இதே வின் பண்ணல, இவர் வின் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் கை கொடுத்துருப்பீங்களா? குட் கேம் ஸ்பிரிட் அப்படி சொல்லிட்டு போயிருப்பீங்களா இல்லையா? இதையும் நம்பிக்கிட்டு அவர் வந்து அப்படியே பூரிச்சு போய் மூஞ்செல்லாம் அப்படி மலர்ந்து போயிருக்குது. சரி, அப்படியே கேமரா வாங்கலை திருப்புறாங்க. ஒருத்தர் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கார். புஜ்ஜிமா என்னை மன்னிச்சிருமா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த கேமில் ரொம்ப பயம் வந்துருச்சுமா, அதனால தான் நான் என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் அருணை நான் ரொம்ப நம்பினேன், அவர் எனக்கு வந்துட்டு இப்படி ஒன்று பண்ணிட்டாரு, இது நான் எப்படி கேட்குறது இல்லை. ஆனால் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு கேமுன்றாங்க, எனக்கு அந்த கேமை பிடிக்கலம்மா, நான் யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு புலம்பி அச்சம் என்பது இல்லைன்றார். அவருக்கு இந்த கேம் விளையாடவே பயமாக இருக்கான். தனியாக உட்காந்து புலம்புற இது வந்து ஆக்டிங்காக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இது வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வலி உண்மை. ஏன்னா இப்போ எப்படி தெரியுங்களா, இவருக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணால் அதை சின்னது பண்ணாலும் பெருசாக சூப்பர் பாஸ் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் பிடிக்காத ஆட்கள் சின்ன தப்பு பண்ணால், சின்னோடு தப்பு பண்ணாலும் அது எப்படி பண்ணலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சில பேர் அது புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம எது பண்ணாலும் அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் வேறு வழி கிடையாதுன்னு. இதை உடச்சிட்டு யார் வராங்களோ அவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் வருவாங்க. அந்த மாதிரி தான் போன வாட்டி நம்ம அர்ச்சனா வந்தாங்க. என்ன தான் கார்னர் பண்ணு, நான் இப்படி தான் பேசுவேன், நீ பேசு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சரிங்களா? நேற்று ரொம்ப மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை தான் வந்து இந்த கேமுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சில பேர் கேமுக்கு நீ உண்மையாக இருந்தாங்க. என்ன உண்மை இதில் இருக்குது? கேமுக்கு உண்மையாக இருந்தால் அவருக்கு உண்மையாக இருந்திருக்கணும், சிவகுமாருக்கு. நீங்கள் என்ன உண்மையாக இருந்தீங்க? சரி, அதை விடுங்க. இது வரைக்கும் அவர் சொல்கிறாரு, நேற்று வந்து அருண் வந்து சொல்கிறாரு, நான் மனசாட்சி விரோதம் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன், நான் யாருக்கு எந்த துரோகமும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பணம் நினைக்கவே இல்லைன்னு. இருட்டில் வந்து நான் யாருக்கு தெரியாமல் திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதே பெரிய ஒரு துரோகம், கேமுக்கு செஞ்ச பெரிய துரோகம். காமனாக இத்தனை பேரோட ப்ரொவிஷன் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மஞ்சரி வந்துட்டு இன்னும் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னு விளையாட்டாக சொன்னதாக உங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. விளையாட்டாக சொன்னது உறுத்த ஆரம்பிச்சு. ஏன் உறுத்தாச்சுன்னா, குற்றம் உள்ள மனசு தான் குறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வசமாக மாட்டிக்கிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு தர்ஷிகாக்கெலாம் வந்துட்டு தேல் கொட்டின மாதிரி இருந்துச்சு. தேல் கொட்டின மாதிரி இருந்ததுனால அங்கே வந்து நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் பேசி அதனால தான் எங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயங்கள் புரியல. நம்ம நார்மலாக ஜாலியாக தானே சொன்னோன்னு. ஏன்னா அவங்க நார்மலாக ஜாலியாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு குத்தம் பண்ணதுனால உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் இதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சாங்கன்னா வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அப்போ தான் இவங்களுக்குலாம் வந்து ஒரு பயம் வரும். அப்போ வந்து நல்லவங்களாக இருக்கவங்களாம் வந்து இப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அந்த ஒரு மாதிரி திருட்டுத்தனமாக பண்ணுறவங்களாம் வந்து நல்லா கிளவராக திங்க் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? இது என்ன, இதுக்கு பேர் கேமா? இதுக்கு பேர் கேமே கிடையாது. யாருக்கும் தெரியாமல் செய்கிறது பேர் கேம் கிடையாது, அது திருட்டு. எல்லாருக்கும் தெரியாமல் போய் இப்போ ரயான் போய்ட்டு ராணுவ போய் அடிக்க போனார். அவர் சொல்கிறார், என் மனசுக்கு நான் உண்மையாக இருந்தேன், எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் போனேன். ஆமாம், நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் நான் உண்மையாக இருந்தேன். அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதுகில் குத்துன மாதிரில, இதுக்கு ஹீரோ பட்ட மாதிரி கொடுக்குற மாதிரி தான் கொடுமையாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் அவர் வந்து என்ன ஹீரோயிசம் பண்ணால் நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே யாரும் ஹீரோயிசம் தான் பண்ணாரா? அப்படி பார்த்தா நேற்று வந்துட்டு மஞ்சரியை மார்க் பண்ணுறாரு, முத்துக்குமரனை மார்க் பண்ணுறாப்புல. நேற்று அவர் அப்படி என்ன பண்ணார்? அதுவும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் அருணு அட்டோட்டோட்டோட்டோட்டோ எப்பா. அதனால தான் நேற்று நைட்டு வந்து பவித்ரா சூப்பராக சொல்லியிருப்பாங்க, இவங்களாம் வச்சு செய்ய போகிறா அப்படின்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாய் நண்பர்கள்.